ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கான நிகழ்வு ரொம்ப பயங்கரமாக இருக்க போது. சத்தியமங்கலம் காட்டு பகுதிக்குள்ள 4 நண்பர்கள் பைக்கில் போகிறாங்க. போகிறப்போ அவங்களுக்கு நடந்த ரொம்ப பயங்கரமான நிகழ்வு பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த 4 நண்பர்களும் உயிரோடு தப்பிச்சாங்களா இல்லையா, அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்றது தான் வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி தொடர்ந்து ஹாரரான கோஸ்ட் ஸ்டோரிஸ்லாம் கேட்கணும் அப்படின்னா நம்மளோட சினோ ஸ்டோரிஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகான்ல ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. வாங்க அந்த நண்பர்களுக்கு என்ன நடந்துச்சுன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஈரோடு மாவட்டத்தில் ஒரு சின்ன அழகான கிராமத்தை சேர்ந்தவங்க தான் மாரிமுத்து, வினோத் அப்படின்றவங்க. இந்த 2 பேத்துக்குமே இன்னும் 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. 4 பேருமே எங்கே போகணும் அப்படின்னாலும் ரொம்ப ஜாலியாக போகணும் அப்படின்னா பைக்கில் தான் போவாங்க. அதே போல் அடிக்கடி நிறைய இடங்களுக்கு போயிட்டு வருவாங்களாங்க. இந்த முறை எங்கே பிளான் பண்ணியிருக்காங்கன்னா மைசூர் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. மைசூரும் பஸ்லேயோ கார்லேயோ கிடையாதுங்க, பைக்லேயே தான் போக போகிறாங்க. இந்த 4 பேர்த்தோட வீட்லையுமே ஃபஸ்ட்டு பர்மிஷன் வாங்குறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் பைக்கில் கொஞ்சம் தூரம் போயிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் பஸ்ஸில் போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரின்னு அவங்களோட வீட்லயும் அலோவ் பண்ணியிருக்காங்க. அன்னைக்கு அவங்க கிளம்புறாங்க, சனிக்கிழமை சாயங்காலம். இவங்க கிளம்புற டைம் பார்த்தீங்கன்னா இருட்டு கட்டுற டைமுக்கு பக்கமாக ஆயிடுச்சுங்க. இவங்க ஈரோட்டில் இருந்து அந்த 2 பைக்கை எடுத்துக்கிட்டு வினோத் ஒரு பைக்கிலையும் மாரிமுத்து ஒரு பைக்கிலையும் கூட 2 நண்பர்களையும் கூட்டிக்கிட்டு கிளம்புறாங்க. 4 பேருமே ரொம்ப ஜாலியாக இவங்க பேசிக்கிட்டு அவங்க போக வேண்டிய இடங்களை பற்றியும் இந்த இடம்லாம் நம்ம போயிட்டு வரலாம், இத்தனை நாள் நம்ம அங்கேயே ஸ்டே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஹாப்பியாக பேசிட்டு வராங்க. கரெக்டாக சத்தியமங்கலம் காடு பகுதி வருதுங்க. இந்த போர்டை தாண்டுறாங்க. சத்தியமங்கலம் அப்படின்ற போர்டை தாண்டும் போதே பின்னாடி வினோத்தோட பைக்கில் இன்னொருத்தர் உட்கார்றாரு இல்லையா, அவரு அந்த வினோத்தை கொஞ்சம் இறுக்கி பிடிச்சிக்கிட்டாருங்க. டேய், இந்த காட்டை எப்படியாவது நம்ம சீக்கிரமாக கடந்து போயிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏண்டா, என்னடா ஆச்சு, இந்த காட்டு பகுதி அவ்வளோ டேஞ்சராடா அப்படின்னு அவர் கேட்குறாருங்க. நக்கலாக கேட்டிருக்காரு. வினோத் அப்படின்றவருக்கு இந்த பேய் பிசாசு அப்படின்றதுல நம்பிக்கையே கிடையாதா. அதனால் அவர் நக்கலாக பேசியிருக்காரு. டேய், உனக்கு என்னடா, நீ இந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருப்ப, அதெல்லாம் அவங்கவுங்க பட்டாதான் தெரியும் அப்படின்னு அந்த நபர் சொல்லியிருக்காங்க. வினோத்துக்கு பின்னாடி உட்காந்துருக்காரு. இவங்களும் அந்த காட்டு பகுதிக்குள்ளே போகிறாங்க. ஒரு வளைவும் இவங்களுக்கு ஒரு வித்தியாசமாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. அதுவும் நல்ல இருட்டான நேரம். அந்த நேரத்தில் யாருமே வரலை. முக்கியமாக எந்த ஒரு வாகனமும் முன்னாடி பின்னாடி எதுவுமே வரலை. அந்த காட்டுக்குள்ளே நிறைய வனவிலங்குகள்லாம் இருக்குது அப்படின்றதையும் நிறைய கேள்விப்பட்டிருக்காங்க. இப்போ அந்த காட்டில் ஒரு வளையும் போதும் பின்னாடி உட்காந்துட்டு இருந்த அந்த நபர் எதையோ பார்த்து பயப்படுற மாதிரி வினோத்தை இறுக்கி பிடிச்சிட்டே இருக்கார். ஒரு வளைவில் மட்டும் வினோத்தை கண்கூட பார்க்குறாருங்க. என்னன்னா, இவங்க வளைகிற அந்த வளைவில் ஒரு சின்ன பொண்ணு உட்காந்துட்டு இருக்கிறாங்கங்க. அதுவும் ஒரு 15-16 வயசு உள்ள அந்த பொண்ணு அந்த நடு காட்டுக்குள்ளே ஒரு வளைவில் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த பைக்கோட ஹெட்லைட் வெளிச்சத்தில் பார்த்ததுமே இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. அந்த பொண்ணு வந்துட்டு அழுதுகிட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் இந்த காட்டுக்குள்ளே ஒரு பொண்ணா அப்படின்னு வினோத் ஆச்சரியப்பட்டுட்டு வராங்க. ஆனால் பின்னாடி உட்காந்துட்டு அந்த நம்பர் என்ன பண்ணுறாருன்னா, டேய், வண்டியை நிறுத்தாத, நீ நேராக கிளம்பு, நீ வண்டியை நிறுத்தாத, கிளம்பு அப்படின்னு சொல்கிறாரு. டேய், இருடா, அந்த பொண்ணு என்னதான் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு வினோத்தும் அந்த பொண்ணுக்கு பக்கமாக போய் நிறுத்துறாங்க. நிறுத்திட்டு அந்த பொண்ணு அழுதுகிட்டே இருக்காங்க. எங்கம்மா போகணும், நீ என்னம்மா இந்நேரத்தில் இங்கே உட்காந்துட்டு இருக்கிற, உன் கூட யாராவது வந்தாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், என் கூட வந்தாங்க, என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, நீங்க என்னை கூட்டிட்டு போறீங்களா அப்படின்னு கேட்டிருக்குங்க. இந்த குரலே ரொம்ப பயங்கரமா இருந்திருக்கு. ஆனா வினோத் என்ன நினைச்சிட்டாருன்னா, சின்ன பொண்ணு நம்ம ஸ்ட்ரேஞ்சர் புதுசா பாக்குறோம், அதனால அந்த பொண்ணோட வாய்ஸ் அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டாராங்க. ஆனா பின்னாடி உட்காந்துட்டு இருக்க அந்த நபர், டேய் வேணாண்டா, நம்ம கிளம்பலாண்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருந்திருக்காரு. இப்போ மாரிமுத்துவும் பின்னாடியே அந்த பைக்ல வந்துட்டு இருந்தாரு பார்த்தீங்களா, 1 by 1 வந்துட்டு இருந்திருக்காங்க. மாரிமுத்துவோட பைக்கும் கரெக்டா வினோத்தோட பைக் கிட்ட நிக்குது. நின்னதுமே இந்த வினோத்துக்கிட்ட கேட்குறாருங்க, ஏன்டா இங்கே நின்றுட்டு இருக்கீங்க, ரொம்ப நேரமா நின்றுட்டு இருக்கீங்க, என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்குறாருங்க. அப்போ வினோத், டே, இந்த பொண்ணு அழுதுகிட்டே இருக்குல்லடா, அதனால தானே நிறுத்தணும், இந்த பொண்ணு எங்கே போகணுன்னு கூட தெரியல, வந்தவங்கள விட்டுட்டு போயிட்டாங்கடா அப்படின்னு சொல்கிறாங்க. பொண்ணா? எந்த பொண்ணுடா? ரொம்ப நேரமா நீங்க தாண்டா தனியாக நின்றுட்டு இருக்கீங்க, யார் கூட பேசிட்டு இருக்கிற மாதிரி, நீங்க 2 பேரும் மாத்தி பேசிட்டு இருக்கீங்கன்னு நான் நினைச்சேன்டா அப்படின்னு மாரிமுத்து குண்டை தூக்கி போட்டிருக்காங்க. இப்போ வினோத்துக்கு படப்படன்னு ஆயிடுச்சாங்க. டே, இங்க பாரு, இங்க தாண்டா ஒரு பொண்ணு உட்காந்துட்டு இருக்கு அப்படின்னு மறுபடியும் அந்த பொண்ணு உட்காந்துட்டு இருந்தா அந்த இடத்த பாக்குறாராங்க. அந்த இடத்துல அந்த பொண்ணு இல்லை. இப்போ வினோத்துக்கு தூக்கி வாரி போட்டுருச்சாங்க.
இப்போதான் அவர் கொஞ்சம் கொஞ்சமா நம்ப ஆரம்பிச்சிருக்காரு பேய் பிசாசு இருக்கு அப்படின்றது. அடுத்தது டேய் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம அப்படியே கடந்து போயிடலாம்டா வாங்கடா அப்படின்னு வினோத்தை கொஞ்சம் தைரியப்படுத்தி மாரிமுத்து இந்த முறையும் வினோத்தை ஃபர்ஸ்ட் போக சொல்லிட்டு பின்னாடியே வராருங்க. இப்போ மாரிமுத்துவும் ஒரு வளைவில் வளையிறாருங்க. பயங்கரமான வளைவாக இருக்குமாங்க அந்த வளைவுகள்லாம். அப்போ வளையும் போது கரெக்டாக வினோத்தோட பைக்கு கொஞ்சம் முன்னாடி போயிடுச்சு. இப்போ மாரிமுத்துவோட பைக்குக்கு முன்னாடி ஒரு பொண்ணு நிற்கிறாங்க. அதுவும் எப்படி நிற்கிறாங்கன்னா அழுதபடியே நின்றுக்கிட்டு, அது யாரோ லிஃப்ட் கேட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நின்றுட்டு அழுதுட்டு இருந்திருக்காங்க. இப்போ மாரிமுத்துக்கும் ஒரே குழப்பம், இந்த நடு காட்டு பகுதிக்குள்ளே யாராவது வர முடியுமா? அதுவும் இவ்வளோ ஒரு சின்ன பொண்ணு கண்டிப்பாக வர முடியாது. ஒருவேளை வினோத் பார்த்தது இதுவாக தான் இருக்குமோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டாராங்க. அடுத்தது அந்த பொண்ணுக்கு லிஃப்ட் கொடுக்காமலே இந்த நபர் கிளம்பிட்டார். வினோத்தும் இந்த மாரிமுத்து ரெண்டு பேர்த்தோட பைக்கும் ஒட்டுக்கா ஒரே மாதிரி போயிட்டு இருந்திருக்கீங்க. கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகிறாங்க. வளைவுகளில் வளையும் போது மட்டும் 1 by 1 வளையிறாங்க. இப்போது இந்த பொண்ணை பார்த்து ஒரு 4 வளைவுக்கு அப்புறமா வினோத் ஒரு வளைவில் வளையிறாங்க. அந்த வளைவில் வளையும் போதேங்க குறுக்க ஏதோ பாஞ்ச மாதிரி இருந்திருக்குங்க. அது மேலே விட்டுட்டாரு அப்படின்றது நல்லாவே தெரியுது. வண்டி இடிச்சிருச்சு அப்படிங்கிறது நல்லாவே ஃபீல் ஆயிருக்கு. அதை கடந்து கொஞ்சம் தூரத்தில் பிரேக்கை போட்டுட்டு மாரிமுத்துவோட அந்த ஹெட்லைட் வெளிச்சத்தில் பார்க்கலாம் அப்படின்னு நிறுத்தி பார்க்குறாங்க. அந்த இடத்துல யாருமே இல்லை. ஆனால் மாரிமுத்துவும் அந்த ஹெட்லைட் வெளிச்சத்தில் பார்க்குறாரு. அங்கே அவருக்கும் எதுவும் தெரியல. என்னடா வினோத்தை என்ன ஆச்சு, மறுபடியும் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. டேய் என் வண்டியில் ஏதோ அடித்த மாதிரி இருந்துச்சுடா, இப்போ திரும்பி பார்க்கும்போது எதுவுமே இல்லைடா அப்படின்னு சொல்கிறாங்க. மாரிமுத்து டேய் எதுவுமே இல்லைடா நீ கிளம்படா அப்படின்னு சொல்கிறாருங்க. மாரிமுத்துக்கு புரிஞ்சிச்சு நமக்கு என்னமோ நடக்க போகுது அப்படின்னு. அடுத்தது டேய் என்ன நடந்தாலும் சரி வண்டியை மட்டும் இனிமேல் எங்கேயுமே நிறுத்தக்கூடாது அப்படின்றத மாரிமுத்து ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காரு. 2 பேருமோட பைக்கும் ஒன்று சேர ஸ்லோவாகவே போகிறாங்க. அடுத்தது இந்த வினோத் அப்படின்றவருக்கு ஒரு இடத்துல யூரின் வந்திருக்கு. யூரின் போயிட்டு வந்துடலாண்டா அப்படின்னு சொல்லி அந்த பைக்கை ஆன்லேயே வச்சுட்டு இந்த 4 பேரும் அந்த பைக்லேருந்து கொஞ்சம் தூரம் பின்னாடி வந்திருக்காங்க. வந்துட்டு யூரின் எல்லாம் போயிட்டு மறுபடியும் அவங்களோட பைக்கு பக்கமாக திரும்புகிறாங்கங்க. திரும்பும்போது வினோத்தோட பைக்கு பின்னாடி யாரோ உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குங்க. அதுவும் ஒரு பொண்ணு, சின்ன பொண்ணு உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. இப்போ இது வினோத்துக்கு மட்டும் தெரியுதான்னு பார்த்தீங்கன்னா கிடையாதுங்க. மாரிமுத்துக்கும் நல்லா தெரியுது. மாரிமுத்து கூட வந்த இன்னொரு நபருக்கும் தெரியுது. 4 பேருக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கு. டேய் அந்த பொண்ணு அப்படின்னு வினோத்து சொல்கிறதுக்குள்ளேயுமே மாரிமுத்து டேய் இந்த பொண்ணை நானும் பார்த்தேன்டா, பைக்கிட்ட போகாதீங்கடா அப்படின்னு தட்டு நிறுத்திட்டாராங்க. இப்போ இவங்ககிட்ட மொபைலும் இருக்குது. மொபைலில் டார்ச் ஆன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தாலுமே இவங்களோட ஒரு மொபைலும் உடனே ஸ்விட்ச் ஆஃப் ஆகிற மாதிரி ஆயிருக்குங்க. எதுவுமே பண்ண முடியல. அந்த பைக்கு ஆன்லேயே இருக்குது. இப்போ பைக்கு கொஞ்சம் மூவ் ஆனாலுமே ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்னடா இப்படி ஆகிடுச்சேடா அப்படின்னு அந்த பைக் பக்கம் நெருங்கி போகிறதுக்கு பயந்துக்கிட்டு நின்றுட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் நின்றுட்டு இருந்தாங்களாங்க. 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா யதார்த்தமாக இவங்களுக்குள்ளேயே பேசி முடிச்சுட்டு பைக்கை பார்க்குறாங்கன்னா அந்த இடத்துல அங்கே அந்த பொண்ணோட உருவம் இல்லையாங்க. அப்பாடா எப்படியும் அந்த பொண்ணோட உருவம் இல்லைடா, அந்த பேய் எங்கே போய் இறங்கி போயிடுச்சுடா, இதுக்கப்புறம் நம்ம ஒரு நிமிஷம் கூட தாமதிக்க கூடாதுடா அப்படின்னு ஒரு இடத்துல இருந்து உட்கார்ந்துருந்தாங்களாங்க. அவங்க எழுந்துட்டு பைக்கை பார்க்குறாங்களாம். அப்பவும் எதுவுமே இல்லை. சரி வாடா பைக்கிட்ட போயிடலாம் அப்படின்னு நெருங்கி போகவே இவங்களுக்கு 4 பேத்துக்கு இடையில 5ஆவதா ஒரு ஆள் நடந்து வர மாதிரி இருந்துக்குங்க. அது வேற எதுவுமே இல்லைங்க, அதே பொண்ணோட உருவம் தானா. இப்போ அந்த 4 பேருக்குமே பயங்கரமான உச்சக்கட்டத்தில் இருக்குங்க. இவங்க 2 பேர்த்துக்கு இடையில இன்னொரு ஆள், அதுக்கப்புறம் 2 பேர். எப்படி இருந்திருக்கும்? பேய் பக்கத்தில் நின்றுட்டு இருக்கிற அந்த நபர்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? செமையா தூக்கி வாரி போட்டுருச்சாங்க. மிரண்டு போனால் அந்த 4 பேருமே டேய் ஓடுங்கடா அப்படின்னு 4 பேரும் அந்த ரோட்டில் தனித்தனியாக பிரிஞ்சு 4 பக்கமும் நிற்கிறாங்க. இந்த பைக் பக்கத்தில் போகிறதுக்கும் இன்னும் பயம். என்னடா பண்ணுறது, ஏதுடா பண்ணுறது அப்படின்னு ஒருத்தனுக்கு ஒருத்தன் கத்திக்கிறாங்களாங்க. பயத்தில் நடுங்கிட்டே இருக்காங்க. இந்த வினோத் கூட பின்னாடி வந்தார் பார்த்தீங்களா, அவர் ஆல்ரெடி பயந்தாங்கொழி. அந்த காட்டுக்குள்ளே நுழையும் போதே வினோத்தை இறுக்கி கட்டி பிடிச்சவர். அந்த நபருக்கு மயக்கமே வர மாதிரி ஆயிடுச்சாங்க. அடுத்தது இந்த 4 பேரும் ஒன்று சேர்றதுக்குள்ளேயுமே படாத பாடுபட்டுட்டாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் சத்தம் போட்டுக்கிட்டே டேய் நான் இங்கே தான் இருக்கேன், டேய் இங்கே தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சத்தம் போட்டுக்கிட்டே பக்கமாக நெருங்கி வராங்கங்க. வந்ததுக்கப்புறம் 4 பேருமே ஒரு இடத்துல சேர்றாங்க. இந்த வினோத் கூட வந்த அந்த நபர் மட்டும் பொத்துன்னு மயங்கி விழுந்துட்டாராங்க. அவரோட பேர் மணிங்க. இந்த மணி மயங்கி விழுந்ததுமே இங்கே 3 பேத்துக்கும் கையும் ஓடலை காலும் ஓடலை. என்னடா இவன் மயங்கி விழுந்துட்டானே, என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டாங்க. அடுத்து வேகமாக பைக்கிட்டு போயிட்டு வாட்டர் கேனில் உள்ள தண்ணியை எடுத்துக்கிட்டு மணியோட முகத்தில் தெளிக்கிறாங்க. மணி எந்திரிக்கவே இல்லையாங்க. ரொம்ப நேரமாக தண்ணி எடுத்து ஃபுல்லாக தெளித்து அதன் பிறகுதான் மணி எந்திரிச்சிட்டாருங்க. எழுந்ததுமே
இந்த மணிக்கிட்டே டேய் என்னடா ஆச்சு, என்னடா மயங்கி விழுந்துட்ட, தண்ணி குடிடா அப்படின்னு தண்ணியெல்லாம் குடிக்க வச்சுட்டாங்களாங்க. தண்ணி குடிக்க வச்சாலுமே மணி அவங்க கூட சகஜமாக பேசவே இல்லையா. ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி எங்கெங்கேயோ திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இந்த மாதிரியே இருந்திருக்காருங்க. சரி பரவாயில்ல வாடா அப்படின்ட்டு பைக்கில் ஏறி உட்கார வைக்கிறாங்க. பைக்கில் வினோத் கூட தானே வந்தார். இப்போவும் ஃபஸ்ட்டு வினோத் தான் பைக்கை எடுக்கிறாருங்க. வினோத் அந்த மணி 2 பேரும் உட்கார்ந்ததுக்கப்புறம் மாரிமுத்துவும் இன்னொரு நபரும் பின்னாடி பைக்கை ஸ்டார்ட் பண்ணி போகிறாங்க. இப்போ வினோத்தோட பைக் போக போகவே பின்னாடி உட்காந்துட்டு இருக்கிற அந்த மணி பின்னாடி திரும்பி திரும்பி பார்க்குறாராங்க. யாரையோ பார்த்தா சிரிக்கிறாராங்க. சிரிச்சுக்கிட்டே ஏதோ பேசுகிற மாதிரி இருந்திருக்கீங்க. பாய் காட்ட கூட செஞ்சாராங்க. யாருக்கடா பாய் காட்டிட்டு இருக்கிற அப்படின்ட்டு மாரிமுத்து நமக்கு தான் பாய் காட்டுறான் போலன்ட்டு அவரும் பாய் காட்டுற மாதிரி கையாசிச்சாராங்க. சரி போதுண்டா, நீ திரும்பி உட்காந்து அவனை பிடிச்சிட்டு உட்காருடா, வளைவுகள்லாம் நிறைய வருதுடா அப்படின்னு சொல்கிறாராங்க. ஆனால் மணி கொஞ்சம் கூட அதை கேட்கவே இல்லையா. ஒரு மாதிரியாகவே இருந்திருக்காரு. பரவாயில்ல இவன் மயங்கி விழுந்ததுனால அந்த மாதிரி இருக்கான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த நபர்களும் பைக்கை எடுத்துக்கிட்டு போயிருக்காங்க. கொஞ்சம் தூரத்துலேயே இந்த பின்னாடி உட்காந்துட்டு இருந்த மணி நல்லா போயிட்டுருக்குற அந்த பைக்கில் இருந்து கீழேயே குதிச்சுட்டாராங்க. குதிச்சு ஒரு 2-3 ரோல் போயிட்டாராங்க. நல்லா ஃபுல்லாக அதை உருண்டுட்டாரான். உருண்டதுமே இவங்களுக்கெல்லாம் பதறி போயிடுச்சு. ஐயோ பைக்லேருந்து கீழே விழுந்துட்டானே அப்படின்னு நினச்சிட்டு இவங்க பைக்கை ஸ்லோ பண்ணி ஸ்டாண்ட் போட்டுட்டு அதன் பிறகு திரும்பி பார்க்குறாங்களாங்க. இந்த மணி அப்படின்றவர் நல்லா நார்மலாக எழுந்து உட்காந்துட்டு இருக்காருங்க. அடிப்படலை எதுவுமே படலையாங்க. நார்மலாக உட்காந்துட்டு இருக்காரு. டேய் என்ன தாண்டா உனக்கு பிரச்சனை, ஏன்டா இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு மணியை திட்டிட்டு அதன் பிறகு வினோத் வந்து அவரோட பைக்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த முறை டேய் வினோத்தை நீ அந்த மணியை ஏற்றிக்காத அப்படின்னு சொல்லி மாரிமுத்து அவரோட பைக்கில் ஏற்றிக்கிட்டாராங்க. இப்போது மாரிமுத்துவோட பைக்கில் 3 பேர் இருக்காங்க. வினோத்தோட பைக்கில் ஒரு ஆள் தான். டேய் எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா, நான் எப்படா தனியாக போகிறது அப்படின்னு சொல்லும்போது சரி பரவாயில்லடா, நீ கொஞ்சம் தூரம் தான், நாங்கள் பின்னாடியே வரோம்ல, நீ ஒரு ஆள் மட்டும் போ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது பைக் வந்து வினோத் தான் முன்னாடி எடுத்துகிட்டு போகிறாருங்க. சிங்கிள் ஆளாக இருக்கிறாரு. பின்னாடியே மாரிமுத்து அவரோட பைக்கை ஓட்டிக்கிட்டு ஹெட்லைட் வெளிச்சம் கொடுத்துட்டு இருந்திருக்காரு. கொஞ்சம் தூரம் போகிறாருங்க. இந்த பின்னாடி மணி இருக்கார் பார்த்தீங்களா, அவர் திரும்பவும் பின்னாடி திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்த்துட்டு வா வான்னு எதையோ கை காட்டி கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டுட்டே இருந்திருக்காருங்க. ரொம்ப நேரம் இந்த மாதிரியே பண்ணிட்டு இருந்திருக்காரு. என்ன தாண்டா உனக்கு ஆச்சு, என்னடா அப்படின்னு மாரிமுத்து அவரோட பைக்கில் இன்னொருத்தர் உட்காந்துருந்தாருங்க. அவங்க 2 பேருமே மணியை பார்த்து கேட்குறாங்க. ஆனால் மணி பதிலே சொல்லலையாங்க. சரி இவன் என்னதான் பண்ணுறான் அப்படின்னு பார்க்கலாமேன்னு மாரிமுத்து அவரோட சைடு மிரரை அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தாராங்க. சைடு மிரரை அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது மணி கூடவே இன்னொரு உருவமும் பின்னாடி ஓடி வர மாதிரி வந்துட்டு இருக்குங்க. இப்படி ஓடி வரதுமே பார்த்தீங்கன்னா கால் தரையிலேயே படலையாங்க. அந்த பைக் என்ன ஸ்பீடு போகுதோ அதே ஸ்பீடுக்கு பறந்து வர மாதிரி வந்திருக்குங்க. இப்போ பார்த்தது மாரிமுத்துக்கு அள்ளு விட்டுருச்சுங்க. ஏய் என்னடா இது இப்படி வருதே, பின்னாடி சொன்னால் இவனுங்க இன்னும் பயப்படுவானுங்களே அப்படின்னு நினச்சிட்டு மாரிமுத்து பயத்தை உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டு பல்ல கடிச்சிட்டு வேகமாக வண்டி ஓட்டுறாருங்க. 2-3 வளைவுகளில் வினோத் கொஞ்சம் முன்னாடி போயிட்டாரா. ஒரு வழியாக மாரிமுத்து வினோத்தை பிடிக்கிறதுக்குள்ளேயுமே வினோத்தோட பைக்கில் பின்னாடி யாரோ உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குங்க. இப்போ வினோத்துக்கும் அது சொன்ன பயம். மாரிமுத்து இங்கேருந்து பின்னாடி உன் பைக்கில் ஏதோ உட்காந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் ஒரு பயத்தில் பைக்கை எங்களால் விட்டுருவாரோ அப்படின்றதுனால இந்த நபர் எதுவுமே சொல்லாமலே இருந்திருக்காங்க. ஒரு வழியாக வினோத்தும் அவரோட சைடு மிரரை அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்குறாராங்க. இவருக்கு பின்னாடியே ஒரு பொண்ணு உட்காந்துட்டு இருக்குங்க. இந்த உட்காந்துட்டு இருக்கிற பொண்ணு பக்கத்தில் இருந்து ரொம்ப சூடாக இருக்குங்க. அந்த காட்டு பகுதி அப்படின்னாவே ரொம்ப ஜில்லுன்னு காத்தடிக்கும். ஆனால் வினோத்துக்கு பின்னாடி மட்டும் ஜில்லுன்னு காத்தடிக்கலையாங்க. ஃபுல்லாக சூடாக காத்தடிச்சிருந்துருக்கு. என்னடா இது சூடாக இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு இந்த வினோத்தும் பின்னாடி கையெல்லாம் வச்சு தடவி பார்க்குறாராங்க. இவர் கையை வச்சா இவரோட முதுகு மேலே தானே கைப்படணும். அதுக்கு பதிலாக இவரோட முதுகில் கையே படவே இல்லையாங்க. என்னடா இது நம்ம முதுகுலேயே நம்மளால் கை வைக்க முடியலையே அப்படின்னு 2-3 டைம் அவர் ட்ரை பண்ணி பார்த்துருக்காருங்க. அதன் பிறகு இவரோட சைடு மிரரில் பார்க்குறாரு. பின்னாடி அந்த பொண்ணோட உருவம் உட்காந்துட்டுருக்கு. பயந்து நடுங்கி போயிட்டாராங்க. ஒரு இடத்துல பைக்கு கீழே விட்டுருப்பாராங்க. கொஞ்சமாக ஸ்லோ பண்ணி அந்த பைக்கை நிறுத்தத்துக்குள்ளுமே தடுமாறி ஒரு வழியாக ஆகிட்டார். அந்த பைக்கை நிறுத்திட்டு உடனே அந்த பைக்கில் இருந்து பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க. அப்போது அது எதுவுமே தெரியல. ஆனால் பின்னாடி வந்த மாரிமுத்து பார்த்துருக்காரு. அந்த பைக்கில் உட்காந்துட்டு இருந்த அந்த பொண்ணு இறங்கி சைடில் ஒரு புதருக்குள்ளே ஓடுற மாதிரியும் பார்த்துருக்காரு. டே என்னடா ஆச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல, ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு கேட்குறாருங்க. டே இல்லைடா, என்னோட முதுகில் என்னோட கையே படமாட்டேன்டுச்சு, என்னடா பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ தொட்டு பாடுறா பைத்தியக்கார, நீ பயத்தில் இருந்ததுனால தான் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு மாரிமுத்து அவரவே திட்டிட்டு சமாதானம் பண்ணியிருக்காரு. சரி பரவாயில்ல அப்படின்னு அன்னைக்கு வினோத்தும் முன்னாடி போயிட்டாரு. இங்கே மாரிமுத்து அதுக்கப்புறம் இன்னும் 2 நபர்கள் மணி இன்னொருத்தர் 3 பேருமே பைக்கு ஒரு வழியாக மைசூர் போய் சேர்ந்துச்சு.
மைசூர் போய் சேர்ந்ததுமே இவங்களுக்கு வந்த டயர்டில் இவங்க ஒரு ரெசார்ட் புக் பண்ணியிருக்காங்க. அங்கே போயிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு 2 ரூம் புக் பண்ணியிருக்காங்க. 2 பேத்துக்கு ஒரு ரூமு, 2 பேத்துக்கு ஒரு ரூமு. அப்போது மாரிமுத்துவும் மணியும் ஒரு ரூமில் இருக்காங்க. வினோத்தும் இன்னொரு நபரும் இன்னொரு ரூமில் இருக்காங்க. போயிட்டு படுத்தவங்க தாங்க அடித்து போட்ட மாதிரி அவ்வளோ ஒரு தூக்கமாக இருந்துச்சாங்க. தூங்கி எந்திரிச்சிட்டு மெதுவாக மாரிமுத்து கண்ணை முழிச்சு அந்த ரூம் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு பால்கனியில் போய் நிற்கிறாருங்க. பக்கத்தில் படுத்துட்டு இருந்த மணியை அவர் கவனிக்கவே இல்லை. இப்போ மணியை என்னடா பண்ணுறான் அப்படின்னு சொல்லி வாடா டீ குடிக்க போகலாம் வாடா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே பால்கனிலேருந்து உள்ள பெட்ரூம்குள்ளே வராருங்க. வந்தவர் அப்போ அங்கே மணி இல்லை. மணி இல்லாததை பார்த்ததும் நடுங்கி போயிட்டாருங்க. இவன் எங்கே போகலாம், நைட்லேருந்து ஒரு மாதிரியாகவே இருக்கிறானே, என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்ட்டு வேகமாக பக்கத்தில் வினோத்தோட ரூமில் போய் பார்க்குறாருங்க. அங்கேயுமே மணி இல்லை. இப்போ மணியை எங்கே தேடுறது அப்படின்னு புரியாமலே இவங்க 3 பேருமே சேர்ந்து கீழே வராங்க. ரிசப்ஷனில் கேட்குறாங்க, எங்கள் கூட வந்த இன்னொரு நபர் பார்த்தீங்களா, அவர் காணோம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது அந்த ரிசப்ஷன் உள்ளவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே அந்த நபர் நடந்து போனார், நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த பக்கமாக நடந்து போனார் அப்படின்போது அந்த ரெசார்ட்க்கு வெளியே போகிற வரைக்கும் பார்த்துருக்கேங்க. அதுக்கப்புறம் எந்த வழியாக போனார் அப்படின்றத பார்க்கல. இப்போது ஆளுக்கு ஒரு பக்கமாக போய் பார்க்கலாம் அப்படின்னு தெரியாத ஊர் இல்லையா, எங்களால் போயிட்டாருன்னா நமக்கு எங்கே போய் கண்டுபிடிக்கணுன்ற ஒரு விவரமே புரியாது இல்லையா. அதனால 3 பேரும் ஆளுக்கு ஒரு திசையில் போய் தேடுறாங்க. முடிஞ்ச வரைக்கும் தேடுறாங்க. அந்த நபர் அங்கே இல்லை, எங்கேயுமே காணோம். சரி போனவன் திரும்பி வரட்டும் அப்படின்னு 3 பேருமே அந்த ரெசார்ட்குள்ளே நுழையிறாருங்க. பின்னாடியே மணியும் வராருங்க. இவ்வளோ நேரம் அவங்களோட கண்ணில் படாத மணி எங்கேருந்து வந்தார் அப்படின்றது யாருக்குமே தெரியல. டேய் பைத்தியக்காரா, எங்கடா போன, காலங்காத்தால எங்களை ஏன்டா அந்த மாதிரி இம்சை பண்ணுற அப்படின்னு பயங்கரமாக திட்டிருக்காங்க மணி. ஆனால் மணி கொஞ்சம் கூட கேர் பண்ணிக்கவே இல்லையாங்க. எங்கேயோ யாரோ திட்டிட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி இவங்களை ஒரு புதுசான ஒரு ஆள் பார்க்குற மாதிரி பார்த்துக்கிட்டு இந்த நபர் நேராக ரூம்குள்ளே போகிறாருங்க. அங்கே போயிட்டு பார்த்தா கொஞ்ச நேரத்தில் இவர் இந்த பெட்ஷீட்டெல்லாம் வச்சுட்டு விளையாடிட்டு இருக்காராங்க. இந்த போர்வையை இப்படி தலைக்கு ஃபுல்லாக போத்திட்டு இப்படி வெளியெடுக்கிறது, ஃபுல்லாக போத்திட்டு மறுபடியும் வெளியெடுக்கிறது, இந்த மாதிரி விளையாடிட்டு இருக்காராங்க. டே என்னடா பண்ணிட்டு இருக்க, சின்ன பிள்ளையாட்ட விளையாடிட்டு இருக்கிற, என்னடா நினைச்சிட்டு இருக்கிற அப்படின்னு பேசும்போது அந்த மணி கொஞ்சம் கூட இவங்க பக்கம் திரும்பவே இல்லையாங்க. தொடர்ந்து விளையாடிட்டே இருக்காருங்க. யார் கூடயும் பேசுகிற மாதிரி பேசிகிட்டே இருக்காரு. நம்ம அப்புறமா விளையாடலாமா, இல்லை நான் போய் குளிச்சுட்டு வந்துட்டுமா, நம்ம சாப்பிட போகலாமா அப்படின்னு ஏதோ பேசிட்டு இருக்கிறாருங்க. இவங்க 3 பேருக்குமே ஒன்றுமே புரியல. நைட்லேருந்து இவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்றது இவங்களால கண்டுபிடிக்கவே முடியலைங்க. ரொம்பவே வருத்தப்பட்டிருக்காங்க. என்னமோ ஆச்சு, நம்ம இவங்களோட வீட்டுக்கு வேற பதில் சொல்லணுமே, இவனுக்கு ஏதோ இது ஒன்றுனா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்காங்க. சரி இவன் இப்போ ரூம்லேயே இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிட்டு இவங்க அந்த ரூம் கதவை லாக் பண்ணிவிட்டு வினோத்தோட ரூமில் போயிட்டு பேசிகிட்டு இருந்திருக்காங்க. டேய் இவன் நைட்லேருந்து என்னமோ மாறி இருக்கான், ஒருவேளை இவனுக்கு பேய் பிடிச்சிருக்குமோ, அந்த மாதிரி தாண்டா நடந்துக்கிறான் அப்படின்ற மாதிரி மாரிமுத்து சொல்லியிருக்காரு. ஆனால் வினோத்தும் இன்னொரு நபரும் அந்த மாதிரி கிடையாது, இவன் எங்களால் பயந்துருப்பான், இல்லை அப்படின்னா நம்மளை பயமுறுத்துறதுக்காக ப்ராங்க் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பான் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆனால் மாரிமுத்துக்கு அவங்க சொல்கிற மாதிரியான இருக்கும் அப்படின்றது யோசனையே கிடையாதாங்க. சரி பரவாயில்ல அப்படின்னு அன்னைக்கு நாள் வெளியே போகலாம் அப்படின்னு அவசர அவசரமாக குளிச்சு முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கீழே வராங்கங்க. மணியையும் கூட்டிகிட்டு தான் வராங்க. இவங்க பைக்கில் ஏறி உட்காராங்கங்க. அப்போது மணி ரொம்பவே சின்ன பிள்ளையாட்டும் நானும் வரேன் அப்படின்ட்டு அவங்க பின்னாடியே ஓடி வராங்க. டே உன்னையும் தாண்டா கூட்டிகிட்டு போகிறோம், ஏன்டா அந்த மாதிரி பிஹேவ் பண்ணிடுற, உன்னை பார்த்து எல்லாருமே சிரிக்க போகிறாங்கடா அப்படின்னு சொன்னாலுமே அவர் அதை கண்டுக்கவே இல்லையாங்க. அடுத்து வேகமாக பைக்கில் ஏறி உட்காராங்க. சீக்கிரமாக போங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிகிட்டே இருந்திருக்காரு. ஏதாவது ஒன்று பேசிகிட்டே இருந்திருக்காரு. அப்போது டே உனக்கு என்ன தாண்டா ஆச்சு, நைட்லேருந்து ஏண்டா நீ ஒரு மாதிரி இருக்க, நீ பண்ணுறதே ஒன்றுமே சரியில்லையேடா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அப்படித்தான் செய்வேன், நான் அப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு சின்ன பிள்ளைங்க பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருந்திருக்காங்க. சரி பரவாயில்ல அப்படின்னு அன்னைக்கு நாள் சுற்றி பார்க்கறதுக்கு போயாச்சு. கடை தெருவெல்லாம் பார்த்தாச்சு. ரிட்டன் வரும்போது அந்த நபர் அங்கே உள்ள சின்ன சின்ன பொருட்களை பார்த்து ஆசைப்படுறாருங்க. எனக்கு இது வாங்கணும், இதெல்லாம் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. சரி அவங்களோட வீட்டில் உள்ள சின்ன பிள்ளைங்களுக்கு யாருக்காவது வேணுமாட்டுக்கு அப்படின்னு நினச்சிட்டு அதையும் வாங்கிக்கிட்டு இவங்க 4 பேருமே ரெசார்ட்டுக்கு வராங்க. வந்துட்டு 4 பேருமே அவங்கவுங்க ரூமில் போய் படுத்துட்டாங்க. 2 பேர் வினோத்தும் அவரும் இன்னொரு ரூம்லேயும், மாரிமுத்துவும் மணியும் ஒரு ரூம்லேயும் படுத்துருக்காங்க. படுத்தவங்க நல்லாவே தூங்கிட்டாங்களாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு மணி ஒரு 11:30-12 மணி பக்கமாக இருக்குமா. அவ்வளோ நேரத்துக்கு பக்கத்தில் படுத்துட்டு இருந்தா அந்த மணியை காணோம். மாரிமுத்து தூக்கத்திலே கையை வச்சு பார்க்குறாரு, அங்கே இல்லை. சரின்னு உடனே லைட்டு போட்டுட்டு அதன் பிறகு அந்த ரூமில் பார்க்குறாராங்க. நடு ரூம்லேயே உட்காந்துக்கிட்டுங்க அந்த சின்ன சின்ன பொருட்களை வச்சுட்டு விளையாடிட்டு இருக்காராங்க. இவருக்கு முன்னாடி யாரோ இருக்கிற மாதிரி பேசுகிற மாதிரி அந்த மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. என்னடா இந்நேரத்தில் விளையாடிட்டு இருக்க, என்னடா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை இந்த பாப்பா தான் விளையாடலாம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுச்சு, அதனால தான் வந்து உட்காந்துட்டு இருக்கேன், விளையாடிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாராங்க.
இவன் மாரிமுத்துக்கு பயங்கரமா தூக்கி வாரி போயிடுச்சு. டே என்னடா சொல்ற அப்படின்ட்டு ஒரு நடுநடுங்கி போயிட்டாராம். பக்கத்துல யாருமே இல்லடா அப்படிங்கும்போது, இங்க பாரு இங்கதான் அந்த பாப்பா உட்காந்துருக்கு தெரியலையே அப்படின்னு மாரிமுத்துவுக்கு கை காட்டுறாங்க மணி. மாரிமுத்து பார்க்கும்போது அந்த இடத்துல யாருமே இல்லை. இவரு இவ்வளவுதான் பயந்தாருன்னே இல்லையாங்க, செம்ம பயந்துட்டாரு. டேய் வாடா வந்து படுறா அப்படின்ட்டு அந்த பொருளை எல்லாம் எட்டி உதைச்சிட்டு மணியை கூட்டிட்டு வந்து பெட்ல படுக்க வச்சுட்டாராங்க. பொருளை எட்டி உதைக்கும் போதே மணிக்கு பயங்கரமா கோவந்துச்சாங்க. அப்படியே கண்ணெல்லாம் செவந்தே போயிடுச்சான். இப்போ எதுக்கடா இவ்வளவு கோவப்படுற, நான் அந்த பொருளை இழுக்கவே முடியாதடா, வாடா வந்து படுற அப்படின்ட்டு இந்த நபர் இழுத்துட்டு வந்து பெட்ல போட்டு லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஆஃப் பண்ணிட்டு மாரிமுத்து ஒரு பக்கம் திரும்பி படுத்துட்டாராங்க. மணி பின்னாடி இருந்து மாரிமுத்துவோட கழுத்தை நெரிக்கிறாராங்க. டேய் ஏன்டா என் பொம்மை தள்ளி விட்டேன்னு கழுத்தை போட்டு நெரிச்சிட்டாராங்க. டேய் நான் ஒண்ணுமே பண்ணலடா அப்படின்னு மாரிமுத்து மணியோட கையை விளக்கறதுக்குள்ள உயிரே போற மாதிரியான ஃபீல் வந்துச்சு. டேய் என்னடா தான் உனக்கு பிரச்சனை, ஏன்டா அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிற, நான் அதை வேணும்னு பண்ணலடா, அந்த பொருளெல்லாம் அங்கதானே இருக்கு, நான் வேணா எடுத்து கொடுக்குறேன்டா அப்படின்ட்டு சமாதானம் பண்ணி மணியை படுக்க வைக்கிறதுக்குள்ள போதும்னு ஆயிடுச்சாங்க. எப்படா விடியும் அப்படின்னு ஆயிடுச்சாங்க. பக்கத்து ரூம்ல இருந்த வினோத்துக்கும் ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு பாக்குறாருங்க. ஃபோன் எங்க வச்சாருன்னு தெரியல. சரி பரவாயில்ல அப்படின்னு விடியவே அங்கேயே இருந்துட்டு விடிஞ்சதுக்கு அப்புறமா வேலையா ஃபோனை தேடி வினோத்துக்கு ஃபோன் பண்றாருங்க. அங்க பக்கத்து ரூம்ல இருந்து வினோத்தும் இன்னொரு நண்பரும் வராருங்க. வந்துட்டு மாரிமுத்துவை பாக்குறாரு. அவரோட கண்ணெல்லாம் அப்படி வீங்கி போன மாதிரி இருக்குதாங்க. அங்க கழுத்தெல்லாம் ஃபுல்லா காயமா இருக்கிற மாதிரி இருந்தாங்க. டேய் என்னடா ஆச்சு, என்னடா இந்த மாதிரி இருக்கிற அப்படின்னு கேக்குறாங்களாங்க. டேய் இவன் நைட்டு என்னென்ன பண்ணுனா தெரியுமாடா அப்படின்னு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்றாருங்க. சொன்னதுமே வினோத்தும் சரி இவனுக்கு என்னமோ ஆயிடுச்சு, நம்ம போற வழியில ஏதாவது கோயிலெல்லாம் பார்த்துட்டு போயிடலாம்டா அப்படின்னு வினோத்தும் ஒத்துக்கிட்டாராங்க. இப்போ இவங்க கிளம்புற ஐடியாவில் இருக்கிறாங்க. 2 நாள் தங்கி இருந்து ஃபுல்லா இடமெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போகணும் அப்படின்ற ஐடியாவில் தான் இருந்தாங்க. ஆனா ஒரு நாள்லயே பட்ட பாடு போதும், நம்ம கிளம்பலாம் அப்படின்னு இவங்க முடிவு பண்ணி பேக்கிங் எல்லாம் முடிச்சிட்டாங்க. இப்போ மணியும் அந்த ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கிட்டு ரெடி ஆகிட்டார். நம்ம ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொன்னது. இப்போ வந்து அவர் ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்காங்க. நேராக அந்த வண்டி எடுக்கிறாங்க. இவங்க போகிற வழியில் உள்ள அத்தனை கோயில்களையும் பார்க்குறாங்க. பார்க்குற இடமெல்லாம் நிறுத்துறாங்க. ஆனால் மணி இல்லை நான் வரமாட்டேன், இங்கே இருக்கிறேன், நீங்கள் போய் சாமி கும்பிட்டுவாங்க, கோயிலுக்கெல்லாம் எதுக்குடா வேணாண்டா அப்படின்ற மாதிரி ஒரு இதையுமே தட்டி கழிக்கிறதுக்கு தான் பார்த்தாராங்க. இந்த கோயிலுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறதுக்குள்ளேயுமே அவங்களுக்கு படாத பாடு ஆகிடுச்சாங்க. சரி பரவாயில்ல அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு 4-5 கோயில் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அதன் பிறகு மணிக்கு காய்ச்சல் வர ஆரம்பிச்சிச்சு. பயங்கரமான காய்ச்சலாக இருந்திருக்கு. இந்த காய்ச்சலோட நம்ம அங்கேயும் அலைய முடியாது அப்படின்றதுனால நேராக இவங்களும் அவங்களோட ஊருக்கே பைக்கை விட்டு தராங்க. இந்த முறை அவங்க சத்தியமங்கலம் காட்டு வழியாக போகலையாங்க, வேற ஒரு ரூட்டை இவங்க சூஸ் பண்ணி அந்த ரூட்டில் தான் போகிறாங்க. போகிற வழியெல்லாம் காய்ச்சல் அப்படியே கொளுத்தி எடுக்குதாங்க. மாரிமுத்து மேலே சாஞ்சாருனாவே மாரிமுத்துக்கு அவ்வளோ ஒரு சூடாக இருக்குமாங்க. பைக்கில் போகும்போது அந்த அதிகமான சூடு தெரியாது, ஆனால் இருந்தாலும் முதுகெல்லாம் அப்படியே எரிஞ்சு போகிற மாதிரி அவ்வளோ ஒரு சூடாக இருந்துச்சாங்க. அப்புறமா போகிற வழியில் ஒரு ஹாஸ்பிட்டலில் பார்க்குறாங்க. அங்கே மாரிமுத்துவும் மணியும் போய் ஹாஸ்பிட்டலில் ஊசிலாம் போட்டுட்டு அதன் பிறகு வராங்க. வந்தவர் பைக்கில் உட்கார முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. அங்கேயே இவங்க அந்த ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்களா, அந்த ஊர்லேயே ஒரு ரூம் எடுக்கிறாங்க. அங்கேயே அன்னைக்கு நைட்டு ஸ்டே பண்ணுறாங்க. அன்னைக்கு நைட்டு ஸ்டே பண்ணி அந்த காய்ச்சலெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு குறைஞ்சதுக்கு அப்புறமா இவங்க அடுத்த நாள் காலையில் கிளம்புறாங்கங்க இவங்களோட ஈரோடு ஒரு வழியாக வந்து சேர்றாங்க. சேர்ந்தாலுமே மாரிமுத்துவும் இங்கே மணியும் 2 பேத்துக்குமே காய்ச்சல் வந்துடுச்சு. பயங்கரமாக 2 பேருமே கொளுத்தி எடுத்துட்டு காய்ச்சல். இவங்களும் ஒரு வாரமாக ஹாஸ்பிட்டல் நடக்கிறாங்க. காய்ச்சலே குறையவே இல்லை. அதன் பிறகு பிளட் டெஸ்ட் எடுத்தாலுமே நார்மலாக தான் இருக்குது. காய்ச்சல் ஆனால் குறையவே இல்லை. என்ன காரணம் அப்படின்றது தெரியல. ஒரு வாரம் படாத பாடுபட்டு கஞ்சே குடிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப மெலிஞ்சு போயிட்டாங்களாங்க 2 பேருமே. அந்த ஒரு வாரத்திலேயே ரொம்ப பயங்கரமாக இவங்களாம் பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப இழைச்சி போயிட்டாங்களாம். இந்த ஒரு வாரத்துக்கு அப்புறம் மெதுமெதுவாக காய்ச்சல் குறைஞ்சி இவங்க ரெக்கவர் ஆகிறதுக்கு எப்படி பார்த்தாலுமே 2 வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சாங்க. நல்லா சாப்பிட்டு பசங்களோட பேச ஆரம்பித்ததுமே ஒரு மாதம் பக்கமாகவே ஆயிடுச்சாங்க. இந்த ட்ரிப்பு போயிட்டு வந்ததுலேருந்து உங்களுக்கு என்னதாண்டா ஆச்சு, ஏன்டா இந்த மாதிரி பண்ணுறீங்க, போகிற வழியில் ஏதாவது நடந்துச்சா, என்ன ஏது அப்படின்றதெல்லாம் கேட்குறாங்க. அப்போவுமே மாரிமுத்து அவரோட வீட்டில் நடந்த விஷயம் எதுவுமே சொல்லலை. மணியோட வீட்டுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா மணியோட வீட்டில் பயங்கரமாக திட்டுவாங்க. அடுத்த டைம் நம்ம எங்கனாலும் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக விட மாட்டாங்க அப்படின்ற காரணத்தினாலே இவங்க வீட்டில் சொல்லதை தவிர்த்திருக்காங்க.
இது வரைக்குமே அவங்களோட வீட்டில் மணியோட வீட்டில் இதுதான் நடந்துச்சு அப்படின்ற விஷயம் தெரியாமலே இவங்க இன்னமுமே ரகசியமாக தான் வச்சுட்டு இருக்காங்களாங்க. அடிக்கடி இவங்க வெளியே போயிட்டு வருவாங்கள்ல, அதையெல்லாம் குறைச்சிட்டாங்க. இப்போ ஆளாளுக்கு ஒரு ஜாப்க்கு போயிட்டாங்க. அவங்க சந்திக்கிறதே ரொம்ப ரேர் ஆயிடுச்சு. அப்படி ஒரு வேளை இவங்களோட ஊருக்குள்ளே அவங்க சந்திக்கிறாங்க அப்படின்னா, எங்கேயாவது போகலாம் அப்படின்னு ட்ரிப்பு பிளான் பண்ணாங்க அப்படின்னா, போகிறோம் நம்ம கார்லேயே போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் முடிவு பண்ணுவாங்களாம். பைக் அப்படின்ற விஷயத்தை இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு குறைச்சிக்கிட்டாங்களாங்க. ரொம்ப லாங்கில் போகணும் அப்படின்னா பைக்கை தவிர்க்கிறதும், ரொம்ப பக்கமாக இருக்கு போயிட்டு அன்னைக்கே வந்துடலாம் அப்படின்ற மாதிரியான இடங்களுக்கு மட்டும்தான் இவங்க பைக்கில் போகிறாங்களாம். இந்த நிகழ்வு எங்கள் 4 பேருக்கும் நடந்துச்சு சிஸ்டர். ஆனால் இந்த நிகழ்வு எங்களோட வாழ்க்கையில், என்னோட வாழ்க்கையில் முக்கியமாக நான் மறக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி மாரிமுத்து அப்படின்றவங்க சொல்லியிருக்காங்க. மணியும் அந்த காய்ச்சலெல்லாம் சரியானதுக்கு அப்புறமா இந்த மாதிரிலாம் நீ பண்ணுனடா அப்படின்னு சொன்னால் நம்பவே இல்லையாங்க. நான் அந்த மாதிரிலாம் பண்ண கிடையாது, ட்ரிப்பு போனது மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்குது, அங்கே என்னென்ன நடந்துச்சுன்றது எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இந்த நிகழ்வு சொன்ன மாரிமுத்துவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கலாம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. ஹைப் அப்படின்ற ஆப்ஷனும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. இந்த நிகழ்வு மாதிரி உங்களோட வாழ்க்கையிலையோ அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ல யாருக்காவது நடந்திருக்கா, அதை நம்மளோட சேனலில் வீடியோவாக பார்க்கணும் நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாய்ஸ் நோட்டாக சென்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அந்த நிகழ்வு நம்மளோட சேனலில் வீடியோவாக பார்க்க முடியும். இது மாதிரி தொடர்ந்து ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட், ஹாரர் இன்சிடென்ட்ல கேட்கணும் அப்படின்னா நம்மளோட சினோ ஸ்டோரிஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானில் ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், மீண்டும் ஒரு திகிலான ஹாரரான ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட்டோட ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கோஸ்ட் ஸ்டோரியோட அடுத்த எபிசோடில் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சினோ ஸ்டோரிஸில் நான் உமா. டாடா பாய்.